வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாங்க. இந்த வீடியோவில் கடந்த 6 வருஷ ஃபினான்ஷியல் டேட்டா இந்த கம்பெனியோடத அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அதிலிருந்து அவங்க கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ரெவென்யூ க்ரோத் எப்படி இருக்குது மற்றும் ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கம்பெனியோட கடன் எப்படி இருக்குது, கடன் இருக்குதுன்னா அதை கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி கம்பெனிக்கு இருக்கா மற்றும் ஃபினான்ஷியல் ரேஷியோவை நம்ம வழியாக கேல்குலேஷன் பண்ணலாங்க. பிஇ மற்றும் ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் போன்ற ரேஷியோவை கேல்குலேட் செய்யலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இந்த கம்பெனியில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்றதான் தெரிஞ்சதுக்கப்புறமாக மட்டுமே இன்வெஸ்ட் செய்யுங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துடுங்க. இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹனிவெல் ஆட்டோமேஷன் கம்பெனியை நம்ம முன்ன ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். டாப் 10 நிஃப்டி கம்பெனிஸ் இபிஎஸ் அதிகமாக தரக்கூடியது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதிகமாக தரக்கூடிய கம்பெனி. அதில் இந்த ஹனிவெல் ஆட்டோமேஷன் கம்பெனி இடம் பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம பார்த்தோம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த கம்பெனிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது. சரிங்க, மேலோட்டமாக இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்டகிரேட்டட் ஆட்டோமேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க மற்றும் மற்ற அவங்க ஆட்டோ செக்டாருக்கும் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க போல இருக்குன்னு தெரியுது. என்விரான்மெண்டல் அண்ட் கம்பஷன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது. ஸோ ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் எந்த செக்டாருக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்லலாம். ஆனால் என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இது என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செக்டர் கீழே இதை டேக் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இதுதான் அந்த கம்பெனி என்ன செய்யுதுன்றதை பற்றி. ஸோ டீட்டெயில்டாக இப்போ நம்ம அவங்க ஃபினான்ஷியல் நம்பர்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட 6 வருஷ ஃபினான்ஷியல் டேட்டாங்க. எங்கேருந்து எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ருப்பீஸ் இன் லேக்ஸுங்க. நம்ம கேல்குலேஷனில் எப்போவுமே சொல்கிற மாதிரி அதர் இன்கம்மை சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி அதற்குரிய டேக்ஸ் எக்ஸ்பென்ஸையும் நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறதுல இன்க்ளூட் செய்ய மாட்டோம். சரிங்க, இங்கே இருக்கிற லைன் ஐட்டம்ஸை ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த சார்ட்டில் இருக்கிற ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, ரெட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ளூ லைன் 2015 2020 வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்குது. ஆனால் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 2019க்கும் 20க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ஏற்றம் கிடையாது. அது ஒரு நல்ல சைனாக தெரியுது இந்த சார்ட்லேருந்து. ஆனால் அதே ப்ளூ லைன் கொஞ்சம் அதிகமாக ஏற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் அவங்களோட ரெவென்யூ. சரிங்க, ஸோ இப்போ இந்த சார்ட் வழியாக பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 2015 2019 வரைக்கும் இந்த கம்பெனி எவ்வளோ ஆப்ரேட்டிங் ரெவென்யூ க்ரோ ஆகிருக்கு சிஏஜிஆர் வழியாக, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது 7.20% பர் இயரில் க்ரோ ஆகிக்கொண்டு இருக்குங்க. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 2015 2019 வரைக்கும். சரி, 2019 2020க்கு இந்த கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3.63% மட்டுமே. இது ஒரு நெகட்டிவாக தெரியுது. ஏன்னா அவங்களோட ரெக்கார்டே அவங்களால பீட் பண்ண முடியல. அவங்களுடைய பழைய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 7.20. ஆனால் கரண்ட்டாக ஃபினான்ஷியல் இயர் 2019 ஃபினான்ஷியல் இயர் 2020 3.63 மட்டுமே ஆப்ரேட்டிங் ரெவென்யூ க்ரோத். சரிங்க, இபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் இருக்குது, இந்த சார்ட்டில் ரெட் கலரில் இருக்கிறது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ப்ளூ கலரில் இருக்கிறது முதலே பார்த்த மாதிரி ரெவென்யூ. ஸோ இதுவும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் கேப்பு பாருங்கள், ஆப்ரேட்டிங் ரெவென்யூக்கும் இபிட்டாக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேப் இருக்குது. ஸோ மார்ஜின் கம்மியாக கிடைக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜினையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா இபிட்டா மார்ஜினும் 2015 2020 வரைக்கும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. ஸோ 2015 8.8% இருந்தது, 2020 19.34% உயர்ந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் 19ன்றது ஸ்டாண்டலோனாக பார்க்க முடியாதுங்க. இந்த கம்பெனியோட செக்டர் இல்லை அவங்களோட காம்படிட்டர் பியர்ஸோட டேட்டா கூட கம்பேர் பண்ணால் தான் இன்னும் நன்றாக புரியும்.
சரிங்க. ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டாக்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு. 2015லேருந்து 2020க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் கர்வ் இருக்குங்க. குறிப்பாக 2017லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீப் கர்வ் அப்பில் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஸோ எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் ஆஃப்டர் டாக்ஸுங்க. இது 2015லேருந்து 2019 வரைக்கும் சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போது, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது 33% வச்சுருக்காங்க. சரிங்க. இப்போ 2019லேருந்து 2020க்கு என்ன க்ரோத் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 34.68. ஸோ 2019 2020 கம்பேர் பண்ணும்போது 34.6% அதிகரிச்சிருக்கு. ஸோ அவங்க ரெக்கார்டே அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். சரிங்க. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்பெனிக்கு அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ 2015 பார்த்தீங்கன்னா 11.3%, 2020 21.48%. ஸோ இது அதிகரித்து கொண்டு இருக்கிறது வந்து கம்பெனிக்கு ஒரு நல்ல சைன் தான். அதே மாதிரி ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இதுவும் அதிகமாக இருக்கிறது தான் கம்பெனிக்கு நல்லது. 2015 பார்த்தீங்கன்னா 17.6%, 2020 27.4%. ஆனால் 2019 ஒரு கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் மற்றபடி 2015லேருந்து 2020 அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அது ஒரு நல்ல சைன் தான் ROCE. சரிங்க. கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, இந்த கம்பெனிக்கு டெப்ட் அதாவது பாரோயிங்ஸ் கிடையாது அப்படின்றது அவங்க கடைசியான ஆனுவல் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஏன் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்ற ஒரு டீட்டெயில் இருக்குது. அது என்னன்றது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாங்க. ஸோ ஏதோ ஒரு இதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி கம்பெனிக்கு இருக்கா அப்படின்ற பார்க்குற ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2020 86.72 இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல நம்பர் தான், பாசிட்டிவான நம்பர் தான். ஆனால் இதே 2015 பார்த்தீங்கன்னா 443 இருந்திருக்கு. ஸோ அது குறைந்து கொண்டே தான் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த நம்பர் நல்ல நம்பராகத்தான் என்னுடைய கருத்துங்க. சரி, இந்த கம்பெனியோட கடன் நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2020 ஆனுவல் ரிப்போர்ட்டில் நோ அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸ் அப்படின்றது கம்பெனி சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவைப்படுற காசை அவங்களே சம்பாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போது வட்டி கட்டுறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அவங்க ஃபினான்ஸ் காஸ்ட். அது எதுக்கு வட்டி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆன் லீஸ் லைபிலிட்டிஸ், லீஸில் எடுத்ததுக்கான இன்ட்ரெஸ்ட்டும், அதுக்கப்புறம் அவங்க சப்ளையருக்கு அன்பெய்டாக இருக்கிற ப்ரீமியம் அமௌண்ட்டும், பிரின்சிபல் அமௌண்ட்டும், அதற்கு உரிய இன்ட்ரெஸ்ட்டும் தான் அவங்க ஃபினான்ஸ் காஸ்ட்டில் கட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கம்பெனிக்கு கடன் எதுவும் கிடையாது, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ தான். சரி, இப்போ நம்ம வழியிலேயே பிஇ கேல்குலேஷன் பண்ணலாங்க, ப்ரைஸ் டு இபிஎஸ். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்கிற நேரத்தில் 32,229ங்க ஷேர் ப்ரைஸு. இதை வச்சு இபிஎஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 2020யோட ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கும்போது 476.80. ஸோ ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்றதான் இபிஎஸ். ஸோ 476.80ன்றது ரொம்ப பெரிய நம்பர், ரொம்ப பாசிட்டிவான சைன். ஸோ இதை வச்சு நம்ம பிஇ கேல்குலேட் பண்ணுறோம். ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் 67.59 ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஷேர் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது அவங்களோட இண்டஸ்ட்ரி இல்லை பியர்ஸ் இல்லை காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணாதான் இன்னும் நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். சரிங்க. புக் வேல்யூ நான் கேல்குலேட் பண்ணலைங்க. இது screener.in வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கிற புக் வேல்யூ. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2464. புக் வேல்யூனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக, இந்த கம்பெனி இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அசட்ஸ் எல்லாம் விற்றதுக்கப்புறம் கடன்லாம் அடைச்சி மீதி இருக்கிற பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தா ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தான் புக் வேல்யூ. இது என்னுடைய புரிதல். ஸோ இந்த கம்பெனிக்கு 2464 இருக்குது. ஆனால் ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,229. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.07 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நெகட்டிவாக புரிஞ்சுக்கலாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கம்பெனிக்கு பிராண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த பிஇக்கு மற்றும் நம்ம முன்னே பார்த்தோம் பிஇயும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பிராண்ட் வேல்யூ கொடுக்குறது இது நம்ம வந்து பிடிலைட் பார்த்தோம், ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கும் பார்த்தோம். பிடிலைட்ன்றது ஃபெவிகால் கம்பெனிக்கும் நம்ம பார்த்தோம்.
சரிங்க. இப்போ நம்ம tickertape.inல இந்த ரேஷியோஸ்க்குலாம் எப்படி இருக்கு, அவங்க இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற சோர்ஸ் வந்து tickertape.inன்ற வெப்சைட்லேருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதில இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 56.33 பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கால்குலேட் பண்ண மாரி 13 மாரி 12.71 வந்திருக்கு. ஸோ அவங்க செக்டாரோட PE குடுத்துருக்காங்க 26.42. ஸோ அத கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனி வந்து காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாரி செக்டாரோட பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போதும் நம்ம கம்பெனி காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இவங்க அதர் இன்கம்மை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இவங்க ஃபினான்ஷியல் இயர் 2020 டேட்டா எடுத்திருக்காங்களா, இல்லைனா கடைசி ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்றதும் தெரியல கால்குலேஷனுக்கு. ஆனால் அவங்க வெப்சைட்டில் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இவங்க பியர்ஸு காம்படிட்டர்ஸ்னு யார் எடுத்திருக்காங்க, என்ன இண்டஸ்ட்ரியோட கம்பெனி எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியல. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது காஸ்ட்லியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டேட்டாவை BSE இந்தியா வெப்சைட்லேருந்து செக் பண்ணோம். ஸோ அதில் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் எந்த ஷேரையும் பிளட்ஜ் பண்ணல அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். சரிங்க. வேற ஒன்று பார்ப்போம். screener.in வெப்சைட்டில் இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாங்க. இது வந்து ஜூன் 2020 பிரகாரமான டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 75% ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணுறாங்க. FIIs பார்த்தீங்கன்னா 0.77% தான், 1% கூட இல்லை. DIIs பார்த்தீங்கன்னா 13.84 வச்சுருக்காங்க. பப்ளிக் கிட்டத்தட்ட 10.39% தான் இருக்குது. ஸோ பெரும்பாலானது ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேயும் DIS கிட்டேயும் இருக்குது. ஸோ அவங்க ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க. மோஸ்ட் கேசஸில் 10% தான் இருக்குது பப்ளிக்கு. மேபி இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஷேர் ப்ரைஸ் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. சரிங்க. இதுதான் நம்ம பார்த்தோம் ஹனிவெல் ஆட்டோமேஷன் கம்பெனி பற்றியான டீட்டெயில்ஸ், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னுடைய பார்வைக்குங்க. உங்கள் கருத்து என்ன இந்த கம்பெனியை பற்றி அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னா என்ன காரணத்துக்காக செஞ்சுருந்தீங்க, இல்லை இந்த கம்பெனியை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும்ன்றதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய கருத்துக்கு முரண் கருத்து உங்களுக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.